பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அதே போல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி அயோத்தி போகுமா அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் எனக்கு கனவா இருந்தது. மகான் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவருக்கு முதல்க நன்றி சொன்னேன். மோடிஜிக்கு நன்றி. இவ்வளவு ஏற்பாடு பண்ண மோடிஜிக்கு என்னோட ரொம்ப நன்றி. யாத்திரை. வணக்கம், என்னோட பேர் சரவணன். நான் திருவான்மியூர்லேருந்து வரேன். காசி தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு இது போன வருஷம் நடந்ததை பற்றி நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அதேமாதிரி இந்த வருஷம் அதுக்கான ஒரு அதாவது எதிர்பார்க்காம தான் போட்டு விட்டு ஆன்லைனில் பதிவு பண்ணேன். என்னோட பேர் வந்தது. நான் ஒன்றே தான் பதிவு பண்ணேன். அதில் என்னோட பேர் வந்தது. இந்த பயணம் ஒரு அற்புதமானது. நாங்கள் போனது சென்னையிலேருந்து காசிக்கு போகிற வரைக்கும் போகிற ஒவ்வொரு தொடர் வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம்ல, அந்த போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களோட வரவேற்பு அவங்கக்கிட்டேருந்து பொதுவாக மக்கள்கிட்ட சரி பிஜேபின்னு வச்சிங்களேன், அவங்க வேணா லோக்கலில் இருக்கிற பிஜேபியிலேருந்து வந்த வரவேற்பு மிக சிறப்பாக இருந்தது. இது வெறும் போனது மட்டும்தான். போய் காசியில் இறங்கும் போது அந்த அரசாங்கம், அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம், யோகி ஆதித்யநாத் ஜி அவர்களோட கவர்மெண்ட்டு, ஐஆர்டிசி, அப்புறம் ஐஐடி, இவங்க எல்லாரும் அவ்வளோ சிறப்பாக எங்களை வரவேற்று ஒரு அதை வார்த்தையாக சொல்ல முடியல. இதெல்லாம் விட மிக சிறப்பாக காசி விஸ்வநாதரை தரிசிக்க வச்சுது. சிறப்பு எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் சாமி நாங்கள் தரிசித்தோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அதே போல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம உத்தரப்பிரதேச முதல் மகான் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவருக்கு முதல்க நன்றி சொன்னேன். ஏன்னா அவங்களோட காவல்துறையும் சரி, அவங்க அரசு அதிகாரிகளும் சரி, கலெக்டர்லேருந்து சப் கலெக்டர்லேருந்து எல்லாரும் அவ்வளோ அன்பாக பாசமாக எல்லாரும் நல்லா அழகாக வரவேற்றாங்க. மிக பெரிய ஒரு சந்தோஷமான திரும்பி வந்துகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள். அதனால் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. என் பேர் சசிகலா. எனக்கு வயசு 55 ஆச்சுங்க. தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் நீங்கள் போங்க, நல்லா பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால அனுப்பிச்சுட்டாங்க. நல்லா தான் இருந்ததுங்க. நீங்கள் வேணாலும் தனியாக போய்க்கலாங்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண பிரதம மந்திரிக்கு உங்களுடைய ரொம்ப நன்றிங்க. நான் செந்தமிழ் செல்வி, சேலத்துலேருந்து வந்திருக்கேன். சார், நான் இதை அப்ளை பண்ணும்போது இது நமக்குலாம் கிடைக்குமான்ற ஒரு இதில் தான் போட்டேன். ஆனால் கிடைச்ச உடனே எனக்கு எதுவும் காசி விஸ்வநாதரை பார்த்த மாதிரி, மோடிஜி பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு நான் எதிர்பார்க்கல. இது நான் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கடைசி நேரத்தில் ட்ரெயினுக்கு வந்த போதிலிருந்து திரும்பி ரிட்டர்ன் போகிற வரைக்கும் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். உணவு முறையும் சரி, எல்லாமே ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. எதுவும் யாருக்கும் எதுவும் ஆகலை. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஃபுட்டு தான். நேரத்துக்கு நேரம் தண்ணி நாம வச்சுருந்தா கூட பிடிச்சிருக்க மாட்டோம். அது மாதிரி டைமுக்கு தண்ணி கொடுக்கறது, எல்லா ஹெல்த், அதாவது ஏஜ் வித்தியாசம் கூட பார்க்கல. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் எல்லாமே நடந்தது. உபசரிப்பு எல்லா இடத்துலையுமே மரியாதையோடு நடந்தது. காசி விஸ்வநாதர் தரிசனத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த பூமிக்கு வைக்கிறதுக்கு. அதுக்கு மோடிஜிக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அயோத்தி போகுமா அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் எனக்கு கனவா இருந்தது. அந்த கனவு நிறைவேற்றின மோடிஜிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என் பேர் உஷா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த காசி தமிழ் சங்கமத்தில் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ இதில் நம்மளுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினச்சேன். அதோட என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கிடைச்சதுல இன்னும் சந்தோஷம். அது இங்கே வந்தால் எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமா? இவங்க சந்தியா, எங்க வீட்டுக்கு 2 பேருக்கு சேர்ந்து கிடைச்சதே ஒரு பெரிய சந்தோஷம். இங்க வந்தா எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க அதை விட நல்லா பழகுறாங்க. அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி எல்லாருமே அந்த மாதிரி பழகி ஒரு வேறு ஆண்கள் கூட பழகுறோம். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் அவங்க கூட பழகின மாதிரி ரொம்ப அந்யோன்யமா எல்லாருமே நல்லா பழகினாங்க. ஒரு இது இல்லாம ஒரு அவங்க வரையறையை தாண்டாம பழகுறாங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே போய் அவங்க வரவேற்பு, அவங்க சாப்பாடு, அவங்க நம்மளை விஐபி மரியாதை கூட கூட்டிகிட்டு போனது, அதெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்மளா போனாலும் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம போய் நம்ம கோயிலில் 300 ரூபா டிக்கெட் எடுத்தாலுமே 2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்க்குறது. இது பஸ் எல்லாம் கரெக்டாக கோயில் பக்கத்தில் நிப்பாட்டி அங்கே இறங்கி நம்மளை ப்ராப்பராக பூ போட்டு வரவேற்று சாமி பக்கத்தில் காமிச்சு இல்லை இந்த வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. அது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
மோடிஜிக்கு நன்றி. இந்த காசி தமிழ் சங்கமம் நடத்துற எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். மோடிஜி வாழ்க. மோடிஜி இந்த இது பண்ணது அவருக்கு அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ணதுக்கு ரொம்ப 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 தாழ்மையோட நன்றியை சொல்லிக்கிறேன். என் பேர் சந்தியா, மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இதுதான் காசிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் வரக்கலாம் நல்லா பார்த்தாங்க. அவங்க வந்து நல்லா கவனிச்சாங்க. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. கோயில் மரியாதைலாம் நல்லா பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மோடிக்கு வாழ்க்கை. மிஸ்ஸஸ் மஞ்சுளா பாஸ்கர். நான் காசிக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை, இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி மரியாதை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நல்லபடியாக கவனிச்சாங்க எங்களை. மோடிக்கு நன்றி. பேர் ரேவதி. நான் சேலத்துலேருந்து வரேன். நல்லா சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணேன். நல்லா சாமி பார்த்தேன். மோடிக்கு நன்றி. மோடிக்கு நன்றி. என் பேர் புஷ்பவள்ளி. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் எனக்கு இந்த காசி தமிழ் சங்கத்திலேருந்து எனக்கு எங்கள் கணவர் தான் அந்த இதை போட்டு விட்டாங்க. போட்டதில் 7 பேர் செலக்ட் பண்ண, நான் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆனேன். அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வர்றதுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. தனிமையாக வரணுன்னு சொல்லி எங்கள் பொண்ணு கணவர்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. நானும் துணிஞ்சு கிளம்பி வந்ததில் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. அந்த அளவு எனக்கு சந்தோஷம். சாமி பார்க்குறதா, உணவா, மதிய உணவா, எல்லாமே ட்ராவலிங் எல்லாமே அவ்வளோ அருமையாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. வரவேற்பு அதுக்கு மேலே இருந்தது. இந்த இதை வாழ்நாளில் என்னைக்கும் நம்ம மறக்கவே முடியாது. இந்த இதை இந்த வாய்ப்பு அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். மோடிஜிக்கு நன்றி, ரொம்ப மிக்க நன்றி. என் பேர் பத்மாவதி. நான் சேலம்ல இருந்து வந்திருக்கேன். காசி தமிழ் சங்கம் இந்த அமைப்பை பற்றி கேள்விப்பட்டு அப்ளை பண்ணேன். எனக்கு கிடைச்சது, எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தரிசனம் எல்லாம் ரொம்ப திவ்யமா இருந்தது. ரொம்ப ஹாப்பி. அதை விட எல்லாரோடையும் போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோடிஜிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்படி ஒரு அமைப்பு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி ஒரு கிட்ட அமைச்சு எங்களுக்கெல்லாம் இதுல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்மா. நீங்க 2 பேரும் அம்மாவும் பொண்ணுமா வந்திருக்கீங்க. யாருக்கும் இப்படி வாய்ப்பு கிடைக்கல, உங்க 2 பேருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கம்மா. என் பேர் வினோதினி. நான் சென்னையில் வந்திருக்கேன். இது எங்கள் அம்மா, அவங்க மதுரையில் வந்திருக்காங்க. முதல்ல எங்கள் 2 பேரும் கிடைக்குமான்னு தெரியாது. நாங்கள் 3 பேராக போட்டோம். அதில் எங்கள் 2 பேருக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய கிரேட் சான்சஸ் இதெல்லாம் எங்களுக்கு. எங்கள் அம்மா தனியாக வந்திருந்தா கூட போயிருப்பாங்க. நான் இது வரைக்கும் காசிக்கு போனதில்லை. எங்கள் அம்மா போயிருக்காங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். எல்லாருக்கூடயும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் எங்கேயுமே ஜாயிண்ட்டாக இந்த மாதிரி எங்கேயுமே வெளியே போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து போகிறது இல்லை ட்ரெயினில். அதனால எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடச்சிருக்காங்க. இதில் நிறைய பேர் நல்லா பழகுறாங்க. எல்லாருமே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ணிருக்க நல்லா இருக்குது. ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. ஃபுட்டெல்லாம் எல்லாமே சவுத் இண்டியன் ஃபுட். அதனால அதுக்கு நமக்கு உடம்பு கூட எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம எங்கே போனாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி எல்லாமே கூட வர்றதுனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம தைரியமாக போகலாம். அப்புறம் மோடிஜிக்கு என்னுடைய நன்றி. அம்மா, நீங்க ஏற்கனவே காசிக்கு போயிருக்கீங்களாம்மா? நான் போயிருக்கேன் சார். இப்போ எந்த வருஷம் போனீங்கம்மா? ஒரு 4 years பேக். அப்ப காசி இப்படி இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுமா? என் பேர் சாந்தி. நான் மதுரையிலேருந்து வர்றேன். ஹவுஸ் ஒய்ஃப். நான் இது காசிக்கு வர்றது 3வது தடவை. முதல் தடவை வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடியும் போனேன். இப்போ வருவது 3rd டைம். அப்போ காசி இருந்தது வந்து அழுக்காவே இருந்துச்சு. சந்து வழியாக போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாமி பார்க்க நல்லா தான் சாமி பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உள்ளே போகவும் வரவும். அப்போவே அங்கே இருந்தவங்கிட்ட சொன்னேன், ஏன் யார் வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னது அவர் காதில் விழுந்துச்சோ என்னவோ. இப்போ வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோயிலை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதோடு இந்த தமிழ் சங்கத்தில் வந்தது ரொம்ப சந்தோஷம். யாருக்குமே ஈகோவே இல்லை. எல்லாருமே ஈகோ இல்லாமல் நல்லா பழகுறாங்க.
அவங்க இவங்கன்னு இல்லை, நம்ம வீட்டில் ஒருத்தரோட ரொம்ப நாளாக பழகுன மாதிரி எல்லாரும் பழகுறாங்க. அதோட இங்கே வந்து எந்த அசௌகரியமும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணதுனால எங்களுக்கு எந்த வயிறு தொல்லை அது எதுன்னு இல்லை, எந்த உடம்பு தொல்லையும் இல்லாமல் போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஏற்பாடு பண்ண மோடிஜிக்கு என்னோட ரொம்ப நன்றி.